கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஆன மாதிரி வேற யாருக்கும் ஆயிடக்கூடாது அப்படி சொல்லி தன்னோட உடலை வித்தே ஹீரோயின் வந்து இவ்வளோ நாள் நிறைய பேர்த்த காப்பாற்றிட்டு வந்திருப்பா. அப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு போகிறப்ப ஒரு பொண்ணு வந்து தற்கொலை முயற்சி பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திருப்பாங்க. ஹீரோயின் இவளை நானே ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்குறப்ப ஒரு சிவாங்கிற ஃபோட்டோகிராஃபர் வந்து எனக்கு மாடல் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை பயன்படுத்தி எனக்கு தப்பாக வீடியோ எடுத்துட்டான், அதை வச்சு பணம் கேட்டு மிரட்டினால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படி சொல்லியிருப்பான். இதில் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் ஹீரோயின் அவனோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ வேற ஒரு அவனை பார்க்க வந்த பொண்ணு மாதிரி உள்ள போயிட்டு அங்க இருக்க அவனோட பொருளை வந்து தூக்கிட்டு வந்ததா. இப்போ அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹீரோயின் வந்து சிவாவை கூப்பிட்டு பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். உன் லேப்டாப்பே நான் கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மற்ற பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்ச, பட் உன்னோட வீடியோஸ் தான் லீக் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு இப்போ அடிப்பட்ட பொண்ணுக்கு வந்து நீ தான் எல்லா அமௌண்ட்டையும் கட்டணும் அப்படி சொல்லி ஹாஸ்பிட்டல் வர வச்சு அவனை அமௌண்ட்டும் கொடுக்க வச்சிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணுமே ரெடி ஆயிடுறா. இதுக்கப்புறம் இவனை போலீஸ் ஸ்டேஷன்லயும் பிடிச்சி கொடுத்துறாங்க. கடைசியில அவன் வந்து ஜெயிலுக்கு போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனையும் போய் கலாய்ச்சிட்டு அவனால பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுகளுக்கும் பணத்தையும் செட்டில் பண்ணிருப்பா.